ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் வருகின்ற 14/4/2025 தமிழ் புத்தாண்டு பலன்கள். சித்திரை மாதம் தொடங்கிறது. சித்திரை முதல் பங்குனி மாதம் வரையே தமிழ் ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இந்த வருடம் விசுவா வசு என்ற பெயரிலே அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அதுக்குண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன் தான் சொல்ல போகிறோம். இது ஒரு நல்ல ஆண்டாக விளங்கப் போகிறது. எல்லோருக்கும் ஒற்றுமை, எல்லோருடையுமே அன்பு, பாசம், பரிவு, நற்குணங்கள் எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்திலிருந்து ஆரம்பிக்கப் போகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையிலே குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு வருடம் கடந்து சென்று விட்டது. அந்த குரோதி வருடத்தில் பார்த்தீர்களானால் நிறைய போட்டி, பொறாமை, ஒருவர் பற்றி ஒரு விமர்சனம் செய்வது, வழக்குகள் தொடுப்பது, பேசினாலே வழக்கு, போராட்டம் செய்தால் வழக்கு, நின்றால் வழக்கு, நடந்தால் வழக்கு, இப்படி எல்லாமே வழக்குகள் ஏற்பட்டு பலவிதமான போராட்டங்களை, பிரச்சனைகள் மக்கள் சந்தித்தனர். அந்த குரோதி வருடம் முடிந்துவிட்டது. இப்போது விசுவாவசு வருடம் பிறக்கப் போகிறது. இந்த வருடத்திலே அதெல்லாம் மறந்து எல்லோருடையுமே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம். முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா மதமும் நம் சம்மதம் தான். எல்லா மதமும் ஒன்று, எல்லா தெய்வமும் ஒன்று. எப்படி இந்து மதத்திலே பல்வேறு பெயர்களிலே தெய்வங்கள் விளங்குகிறதோ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. சில தெய்வங்கள் இப்போ உலகிலே அவதார புருஷர்களை பிறந்து எல்லோருக்கும் அருள் செய்து மறைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதுதான் உண்மையான விஷயம். அதன்படி பார்த்து இந்த வருடம் எல்லோரும் அன்பாக, ஆதரவாக, பரிவாக, பாசமாக இருக்க வேண்டும். இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற தினத்திலே மேஷராசியிலே சூரியன் இருப்பார். எப்பொழுதுமே சித்திரை மாதத்திலே மேஷராசியிலே சூரியன் இருப்பார் என்பது உண்மையான விஷயம். அப்போது அந்த சூரியன் உச்சம் பெற்று விளங்குகிறார். மேஷத்திலே சூரியன் உச்சம். அடுத்ததாக ரிஷபத்திலே குரு பகவான் இருக்கிறார். கடகத்திலே செவ்வாய் பகவான் நீசம் பெற்று விளங்குகிறார். அடுத்ததாக கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். அதன் பிறகு துலா ராசியிலே சந்திரன் இருந்து வருகிறார். அதன் பிறகு மீன ராசியிலே சனி, ராகு, சுக்கிரன், புதன், இவ்வாறாக இந்த கிரகங்கள் அந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலே ஈர்க்கப்படுகிறது. அதற்குண்டான பலன்கள் பொது பலன் தான் இப்போ சொல்லுவதற்கு. அந்த பொது பலன் பார்க்கும்பொழுது சூரியன் உச்சம் பெற்று மேஷராசியில் இருப்பதாலும் நிறைய அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் காணப்படும். நிர்வாகத்திறமை வெளிப்படும். நிர்வாகத்தில் இருப்பவர்கள் சிறந்து விளங்குவார்கள். யாரை கண்டும் எதை கண்டும் அஞ்ச மாட்டார்கள். மக்கள் எல்லோரும் தைரியத்தோடு நிற்பார்கள். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனப்போக்கு நிலவும். குரு ரிஷபத்தில் இருப்பதால் பணவரவுகள் வந்து சேரும். நல்ல வாழ்க்கை வசதிகள் பெருகும். எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கப் போகிறீர்கள். இருந்தாலும் கடகத்திலே செவ்வாய் நீசம் பெற்றிருக்கிறார் அல்லவா? அப்பொழுது செவ்வாய் சக்தி எழுந்திருக்கும் போது செவ்வாய்க்கு காரகத்துவமான வீடு, மனைன்றது பூமி கூட சொல்லலாம். அந்த மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விவசாயம், தீயால் ஏற்படும் தொழில்கள், அது மூலியமாக நடத்தக்கூடிய வியாபாரங்கள், இதெல்லாமே சற்று வீழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது. விலை குறைவாக இருக்கும். அப்பொழுது இந்த செவ்வாய் கடகத்தில் இருக்கிற காலகட்டத்திலே இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சொல்லப்படும். அடுத்ததாக கண்ணியிலே கேது இருந்து கல்வியில் வளர்ச்சியை கொடுப்பார். புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக நிலைநிறுத்தப்படும். அதன்படி மாணவ மாணவிகள் எல்லாம் பயன்பெற்று விளங்கப் போகிறார்கள். அடுத்ததாக துலாத்திலே சந்திரன் இருக்கிறார். துளாராசியிலே சந்திரன் இருக்கும்போது பெண்களுக்கான கை ஓங்கியிருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டிற்கு அப்புறம் பெண்கள், குழந்தைகள் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவார்கள். அவர்களுடைய முன்னேற்றம் திறந்து விளங்கும். அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது. அடுத்ததாக மீனத்திலே சனி பகவான் பயிற்சியாகி இருக்கிறார். கூட ராகுவுடன் இருக்கிறார். சுக்கிரன், புதனும் இருக்கிறார்கள். அப்பொழுது சனியுடன் ராகு சேர்ந்திருக்கிறபடியால் பல்வேறு விஷயங்களுக்கு தடைகள், தாமதங்கள் ஏற்படும். ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா ஒரு தடை ஏற்பட்டு, தாமதம் ஏற்பட்டு தான் முடிவுக்கு வரும். அது அந்த கிரகத்துடைய சேர்க்கையினுடைய ஆதிபத்தியமாக விளங்கப்படுகிறது. இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் புதன் நீசம் பெற்றும் நீச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. நீச பங்க ராஜயோகம் ஏற்படுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது புதனும் சுக்கிரன் சேர்ந்து அந்த யோகத்தை கொடுக்குறாங்க. புதனும் சுக்கிரன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கறதுனால புதனுக்கு உண்டான ராசிகளான மிதனம், கன்னி, சுக்கிரனுக்கு உண்டான ராசிகளான ரிஷபம், துலாம், இந்த 4 ராசிக்காரர்களுமே நல்ல பலனை அனுபவிக்கப் போகிறார்கள். ஏன்னா அந்த நீசபங்க ராஜயோகம் அவங்களுக்கு ரொம்ப உரியதாக இருக்குது. எல்லோருக்குமே அந்த பலன் கிடைக்கும். இருந்தாலும் குறிப்பாக இந்த 4 ராசிகளுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. இதுவாறு இந்த பொது பலன்கள் இருந்து வருகிறது. இது இல்லாமல் மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். யாருக்கும் ஆகும் எதுக்காகவும் போய் கேள்வி கேட்க மாட்டார்கள். நமக்கு நாமே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து. அந்நிய இனத்தவர்கள், அந்நிய மதத்தவர்கள் அன்பு பாராட்டி வருவார்கள். ஒருவருக்கு உதவி செய்து கொள்வார்கள். இதெல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டத்திலே நடக்கும். பொதுவாகவே இந்த கிரகங்களை வைத்து பார்க்கும்பொழுது ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும்.
அப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீர்களானால் தவறு செய்தவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள். ஏனென்றால் சனி பகவான் மீனராசியிலே இருப்பதால், குருவோட வீட்டில் இருப்பதால் அந்த சனி பகவான் நீதி நேர்மை சத்தியம் தவறாதவர். அப்போது குரு போதனை செய்பவர். அப்போது குரு நல்ல கிரகம் தான், சுப கிரகம். அப்போ நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும். தீய வழியில் போகாமல் இருந்தாலும், கெட்ட பழக்கத்தில் ஏற்படாலும், தீய ஒரு செயற்கை ஏற்படாமல் இருந்தால் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்பீங்கன்னு சொல்லி கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கடகராசிக்காரன் சொல்ல போகிறேன். கடகராசிக்கு இது என்ன வரைக்கும் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், எல்லாமே துயரங்கள் எல்லாமே விலகிடும். உங்களுக்கு அஷ்டம சனியும் விலகிடுச்சு, மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை, பார்வை எல்லாமே நல்லாயிருக்கு. அப்போ தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கமாக தான் இருக்க போகுது. நல்ல ஒரு லாபகரமான போக்கு தான் வரப்போகுது. தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் தொட்டது தொலங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு பொருந்தும். எல்லா விஷயத்துலையுமே தொட்டதெல்லாம் தொலங்கும், நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். இதுதான் நடக்க போகுது. முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். அரசாங்க ஆதரவு கிடைக்கும், அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். வெளிநாட்டு வாசம் கண்டிப்பாக நிகழும். கடகராசிக்காரன் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வெளியே கிளம்பிடுவாங்க, பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. அது மூலமாக நல்ல பலன்லாம் கிடைக்க போகுது. இருந்தாலும் முதல் ஆரம்பத்தில் 2-3 மாதங்கள் கொஞ்சம் சோர்வான நிலையில் இருப்பீங்க. இயங்கக்கூடிய விஷயங்கள், எதிர்த்து போராடுறது, துணிச்சலாக செய்கிறது, தன்னம்பிக்கையோடு பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 மாதங்களுக்கு அப்புறம் எல்லாம் சரியாகும். உங்களுடைய வேகம் அசுர வேகமாக இருக்கும், உங்களை பிடிக்க முடியாது. குதிரை எப்படி ஓடும் அந்த மாதிரி அவ்வளோ வேகமாக ஓட போகிறீங்க. எல்லா பலன்களுமே கிடைக்க போகுது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லாமே இது வரைக்கும் தனியாக பிரிஞ்சவங்களாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. நிறைய விசேஷங்கள் போயிட்டு வருவீங்க. உங்களோட மதிப்பு மரியாதை உயரும், புகழ் பாராட்டெல்லாம் கிடைக்கும். இது மட்டும் கிடைச்சா போதாது, செல்வமும் கிடைக்கும், பணம் பணவில் சேரும். கடன் மூலமாக கிடைக்கும், உதவிகள் மூலமாக கிடைக்கும், உங்களுடைய திறமை மூலமாக கிடைக்கும், பூர்வீக சொத்துக்கள் மூலமாக கிடைக்கும், வழக்குகள் முடிந்த நிலையில் கிடைக்கும். இது மாதிரிலாம் கிடைக்கும். எந்தெந்த வகையில் பணம் கிடைக்கணுக்கோ அந்த வகையெல்லாம் பணம் கிடைச்சிடும். அப்போ சந்தோஷம் தானே. அப்போ எல்லாமே நீங்கள் செயல்படுத்துவீங்க. நல்ல ஒரு மனையில் தான் இருக்க போகிறீங்க. அடுத்ததாக நீங்கள் பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருட்கள் களவு போடுறதுக்கும் உங்களுக்கு சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் உங்கள் சொந்த வாகனத்தில் போனாலும் சரி, அடுத்த ஒரு வாகனத்தில் போனாலும் சரி. ஆனால் புத்தாண்டுக்கு அப்புறம் நிறைய பயணங்கள் ஏற்படும். ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா, இது மாதிரிலாம் அமையும். நட்பு மூலிமா போகிறது, உறவு மூலிமா போகிறது, இது மாதிரிலாம் பயணங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துலேயுமே நல்ல விஷயங்கள் நடக்கும். மனசில் ஒரு உற்சாகம் வந்துக்கிட்டே இருக்கும், சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி தான் நடக்க போகுது. அடுத்தா பார்த்திங்கன்னா, வீடு, மனை, வாகனம் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பழைய வாகனம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அவங்க எல்லாமே இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக புது வாகனம் வந்து சேரும். புது வீடும் வரும், வாகனமும் வரும், கண்டிப்பாக வரும். நல்ல நட்புகள், உறவுகள் எல்லாமே உங்களை பாராட்டுவாங்க, உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, கூடவே இருப்பாங்க. அதுதான் முக்கியம். கூடவே இருக்கிறது தான் முக்கியம். அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அடுத்ததாக பிரார்த்தனைகள் வேண்டுதெல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாமே இப்போ நிறைவேற்றிக்கலாம். கடகராசிக்காரனுக்கு இவங்க சாமிக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணணுமே, வேண்டுதல் பண்ணணுமே, மொட்டை அடிக்கணும்னு நினச்சோம், மொட்டை அடிக்க முடியலையே, காவடி எடுக்கணும்னு நினச்சோம், அங்கே பிரதர்ஷனம் பண்ணணும்னு நினச்சோம், அந்த பண்ணணும், இது பண்ணணும், என்னென்னமோ வேண்டுதல் பிரார்த்தனைலாம் இருக்கும். வேண்டுதல் பிரார்த்தனை என்னென்ன இருக்கோ அதெல்லாமே வேண்டியிருப்பீங்க. அது செயல்படுத்த முடியாமல் வந்திருக்கும். அதுக்குண்டான காலம்தான் இப்போ தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்துடும். கண்டிப்பாக செஞ்சுருவீங்க. அந்த ஒவ்வொரு பிரார்த்தனையை முடிச்சிருவீங்க, வேண்டுதல் நிறைவேற்றுவீங்க. அது ஒரு கடன் தானே, அப்போ அதுவும் சரியாகும். அது தெய்வ கடன். அது செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே தாமதம் எல்லாம் விளைக்கிடும், பிரச்சனை தீர்ந்துடும். அதுக்குண்டான வழிமுறைகள் வந்து சேரும்.
அதன் பிறகு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும். மனைவி வழி ஆதரவு பெருகும். அவங்களுடைய சொந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு இது வரைக்கும் பிரிஞ்சிருப்பாங்க, இப்போ வந்து சேருவாங்க. எல்லோராலும் பாராட்டப்படுவீர்கள். அது நட்பாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், சந்திக்கும் மக்களாக இருக்கட்டும், எல்லாமே அப்போது மக்கள் இடையே பிரபலமாக விளங்கப் போவீர்கள். மக்கள் செல்வாக்கு அதிகம். மக்களை நேரில் சந்திக்கும் நிலை ஏற்படும். இது கடகராசி கண்டிப்பாக நடக்கும். மக்களுடைய சக்தி உங்களுக்கு பெருகும், அவங்களுடைய ஆதரவு பெருகும். இது வரைக்கும் எப்படியோ இப்போ சொல்லுவாங்க, நீங்கள் அரசியல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், உங்களை நாங்கள் பதவியில் உட்கார வைக்கிறோம், உங்கள் மூலிமா நாங்கள் பயன்படுறோம் சொல்லுவாங்க. அதே நீங்கள் கடகராசி சினிமாவில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மக்களுடைய செல்வாக்கால் ரசிகர் பட்டாலும் அதிகமாக ஏற்படும், நல்ல படம் நல்லா ஓடும், நல்ல பிரபலமாவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அதே நீங்கள் சமூக சேவையில் இருந்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் பாராட்டுவாங்க. இது வரைக்கும் யாரும் செய்யாத செய்கிறீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, எங்களுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஆன்மீகத்தில் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமான விசேஷமாக இருக்கும். 2 in 1 உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீக சேவை பண்ணும்போது அதுக்குண்டான அந்த புண்ணியமும் கிடைக்கும். அது மக்களுக்கும் அதில் இருக்கிறனால அந்த மக்கள் மூலிமா அவங்க நல்ல நிலைமையாக நீங்கள் நல்லா இருக்கும்னு நினச்சி சொல்லுவாங்க இல்லையா, அந்த புண்ணியமும் கிடைக்கும். ஸோ அப்போது இதில் 2 விதமான புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பெரும்பாலும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. இதனால் வரைக்கும் சோம்பலாக இருந்திருப்பீங்க, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் இருந்திருப்பீங்க. அதெல்லாமே இப்போ தூக்கி கிடச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும், பிஸியாக இருப்பீங்க. ஃபோனில் பண்ணால் பிஸியாக இருப்பீங்க. என்ன பண்ணணும், ஃபோன் பண்ணால் நீங்கள் பிஸியாகவே உங்கள் லைன் இருக்கே அப்படின்வாங்க. வீட்டுக்கு வந்து அவங்கள பார்க்க முடியலையே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆஹா, என்னடா நம்மளுக்கு இப்படி ஒரு மாற்றம் வந்துடுச்சு, ஃபோனும் நம்ம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, ஃபோன்லேயும் யார்கிட்டையும் சரியாக பேச முடியல, எல்லாமே இப்படி தான் சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்தாலும் நம்ம பார்க்க முடியலன்றாங்க. அது உண்மை தானே, அப்படி தான் நினைக்க போகிறீங்க. அந்த மாதிரி அமைப்பு தான் இப்போ இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வரப்போகுது. அது இல்லாமல் நிறைய சொத்து சூழலில் சேர்க்கையெல்லாம் வரும். பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தால் அது நீங்கி அதனுடைய பங்கு வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். கண்டிப்பாக வழக்குகளில் பிரச்சனை இருந்தால் அது முடிவுக்கு வந்து அந்த வழக்கு மூலிமா ஒரு நல்ல தொகை வந்து சேரும். இது கண்டிப்பாக நடக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எந்தெந்த வகையில் உங்களுக்கு பணம் வருமோ அந்த வகையிலுமே வந்து சேர்ந்துடும். இதுதான் உண்மையான விஷயம். இது மாதிரி நடக்க போகுது. கண்டிப்பாக படிப்பு மூலியமாகவோ உத்தியோகம் மூலியமாகவோ தொழில் வியாபாரம் மூலியமாக வெளிநாட்டு வெளியூர் பயணம் கண்டிப்பாக அமையும். கடகராசிகளும் கண்டிப்பாக அமையும், அதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை. அது இல்லாமல் விவசாயிகள் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்க போகுது. அவங்க நினச்சது, அவங்க போட்ட பயிர் வைக்கும், அவங்க செஞ்ச தொழில் சிறக்கும், அவங்களுக்கு லாபங்கள் பெருகிட்டே இருக்கும், எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகுது. அது இல்லாமல் தாய் தந்தை உறவு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு யாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கலாம் கூட பெற்றோர் ஆசீர்வாதம் கிடைச்சா அவங்க எல்லாமே நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதனால் அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது பெரும்பாலும் அம்மன் வழிபாடு தான் உங்களுக்கு வந்ததாக சொல்லப்படுது. அதில் அந்த அம்மன் வழிபாட்டுக்கு ஏற்கனவே பிரார்த்தனை வேண்டுதல் பண்ணி தான் நிறைவேற்றிக்கலாம். பாத யாத்திரையாக போக வேண்டும். உங்களுக்கு பாத யாத்திரை போனீங்கன்னா எந்த ஒரு அம்மன் கோயில் கூட எடுத்துங்க, விரதமாக இருங்க, பாத யாத்திரை போயிட்டு வாங்க. அது சிறு பயணமாக இருக்கலாம், பெரிய பயணமாக இருக்கலாம், வெளியூர் பயணமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே அந்த பாத யாத்திரை மூலிமா நீங்கள் தெய்வத்தை சென்று தரிசனம் செய்தால் சிறப்பான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பெரும்பாலும் கடகராசிக்காரங்க அப்படி தான் போவாங்க, நிறைய பாத யாத்திரை போவாங்க, எல்லா தெய்வத்துக்குமே போயிட்டு வருவாங்க. திருப்பதியாக இருந்தால் போயிட்டு வருவாங்க, பழனியாக இருந்தால் போயிட்டு வருவாங்க, அம்மன் வழிபாடு அம்மன் கோயிலுக்கு போகிறது இருந்தால் அங்கே போயிட்டு வருவாங்க, இங்கே போயிட்டு வருவாங்க, எல்லாமே போயிட்டு வருவாங்க. அது இல்லாமல் ஆன்மீக ஈடுபாடு நீங்கள் அதிகரிச்சுக்கணும். அதிகரிக்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் திருநங்கைகளுக்கு தான் நீங்கள் பண்ணணும். கடகராசிக்காரங்களுக்கு திருநங்கை பண்ணால் அவ்வளோ விசேஷம். அது இல்லாமல் கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உதவி பண்ணலாம். அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம். நீங்கள் வாழ்க்கையை தேடிக்கொண்டிருந்தால், இல்லை என்றால் அதுக்குண்டான வழியை காட்டலாம், உதவி பண்ணலாம், சேர்த்து வைக்கலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். எல்லாமே கூட பரிகாரம் தான். தான தர்மம் சேர்ந்தது தான். அதுவும் ஒரு செயலை செய்ய வைக்கிறதுமே
பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு தான தர்மங்களை சிறந்து விளங்குவது என்னென்னு கேட்டிங்கன்னா, திரவமான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய கோயிலுக்குள்ள நீர்மோர் ஊற்றுவாங்க, அது மாதிரி பண்ணலாம். பால் வழங்கலாம், தியானம் அது மாதிரி பண்ணலாம். வெள்ளை நிறமான சாதம், இப்போ தயிர் சாதம், தேங்காய் சாதம் இப்படிலாம் சொல்லப்படுது. நெய் சாதம் இதெல்லாம் கூட விசேஷமானது. இதெல்லாம் நீங்கள் தான தர்மம் பண்ணால் அவ்வளோ விசேஷம், நல்லது நடக்கும் கண்டிப்பாக. பெரும்பாலும் சாப்பாடு அன்னதானம் பண்ணி நீர் கொடுக்கணும், கண்டிப்பாக நீர் கொடுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். அது பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு விசேஷமான நற்பலன் தான் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு தரப்போகுது. அதுக்கு கிரகங்கள் காத்துன்ருக்கு, அது நீங்கள் பயன்பெற வேண்டியது ஒன்று தான். இது இல்லாமல் அந்த யோகங்கள் சொல்லப்படுது. அந்த யோகங்களுக்கு பண்ணும்போது உங்கள் ராசிக்கு 4-9 சுக்கிரன் நீசபங்க ராஜயோகம் பெறுகிறார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வசதிகள் பெருகும், சொந்த பந்தம் சேருவாங்க, வீடு மனை கார் எல்லாமே சேர்ந்துடும் உங்களுக்கு. நல்லா இருக்கான் பாருப்பா, இவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தான்ப்பா, வாடகை வீட்டில் இருந்தான், பழைய வண்டி வச்சுருந்தான், ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு போயிட்டு வந்திருந்தான், கடன் பிரச்சனை தீர்ந்தது, இப்படி தான் கழுத்து நெரிச்சது கடன் பிரச்சனை இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ பாரு அவனுக்கு சொந்த வீட்டுக்கு போயிட்டான்ப்பா, சொந்தமாக வண்டி வாங்கிட்டான், எல்லாம் கடனெல்லாம் தீர்த்துட்டான், அவன் 4 பேருக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்கான்ப்பா, அப்படி தான் சொல்லுவாங்க. இது அந்த கடகராசி இப்போ நடக்க போகுது. அதனால் நீங்கள் இந்த இறை பரிகாரங்கள் தானதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு மிக மிக அருமையாக இருக்கப்படும் சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.